100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? நடக்கப் போகும் 2 மிக பெரும் சம்பவங்கள். தொல்லையாக வரப்போவது யார்? கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை எல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் பகவான் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு மாறுகின்றார். அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் 23ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகின்றார். இதே செப்டம்பர் மாதத்தில் குரு பகவான் கடக ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் என்று பொறுமையாக இருந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அந்த காலம் பதில் சொல்ல போகின்றது. அந்த காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதை செய்தாலும் வெற்றி தான், என்ன செய்தாலும் வெற்றி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி தான், அந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி தான், இந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி தான் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள், துரோகியாக இருந்தவர்கள், உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் அப்படின்ட்டு ஒருவருமே உங்கள் கண்ணில் ஆப்பிட மாட்டாங்க. எல்லாருமே தெரித்து ஓட போகிறாங்க. உங்களுக்கு இனி நல்லது தான் நடக்கும். கெட்டது செய்கிறவங்க உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. உங்களை விட்டு தானாக அகன்று விடுவார்கள். அப்படி ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றத இந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்திலேயே ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் உணர்வீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து ராஜ யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது அப்படின்றது 100% உறுதி. தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, நம்மளால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கம், வருத்தம் எப்போவுமே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாலே அடுத்த 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகமும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அருமையான யோகமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. ஆகவே வரக்கூடியது சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்புன்னு தட்டி கழித்திடாதீங்க. வாய்ப்புன்னு வந்துட்டால் பயன்படுத்தி கொள்ளுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். செல்வம் நிச்சயமாக சேரும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல அது சம்பள உயர்வு, பதவி உயர்வு தொடர்பான பிரச்சனைகள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஓடி இருக்கலாம். ஆனால் இனி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செல்லக்கூடிய பாதை சரிதான், நான் செய்யக்கூடியது சரியான செயல்தான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய செயலில், தன்னுடைய குறிக்கோளில் ஒரு திடகாத்திரமாக, ஒரு திடமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். அதனால் பெரும் தோல்விகளை கூட எளிதாக சமாளித்து வந்துடுவீங்க. மிக பெரும் அளவிலான காயங்கள் கூட உங்களுக்கு எளிமையாக ஆறிவிடும். அதாவது மனதில் பட்ட காயங்களை எல்லாம் நீங்கள் எளிமையாக கடந்து வந்து விடுவீர்கள். பெருசாக எதையும் போட்டு அலட்டி கொள்ள மாட்டீங்க. மற்ற ராசிக்காரர்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது உறுதி. வேலையில் உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பாக நல்ல செய்தியும் தேடி வரப்போகின்றது. உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அற்புத வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகின்றது. மேல் அதிகாரிகளே உங்களை மதிக்க போகிறாங்க மீன்ஸ் மிக பெரும் அளவில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. சக ஊழியர்களால் பாராட்டப்பட போகிறீங்க.
ஒட்டு மொத்தமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத யோகம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. அடுத்ததாக குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். தாய் தந்தை வழியில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு நீங்களாகவே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தை நீங்களாகவே வரவழைத்து கொள்ள போகிறீங்க. மற்றவங்களால் அதிர்ஷ்டம் அடித்தது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களாகவே உங்களுடைய உழைப்பாலேயே முன்னேற போகிறீங்க. அப்படி ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகின்றது. சகோதர சகோதரிகள் கூட உதவி செய்ய போகிறாங்க. இத்தனை நாள் அவங்க பெருசாக நமக்கு உதவலையே அப்படின்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்திருக்கும். ஆனால் இனி அவங்க தான் உங்களுக்கு பக்க பலமாக அமைய போகிறாங்க. ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபர்கள், அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகும் உதவி, இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக முடிவு கட்டுவீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களை சுற்றி இருப்பவர்களே பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிரியாக கூட மாற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நபர்களிடமும் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு எதுவும் உங்களை அண்டவும் நீங்கள் விடமாட்டீர்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து யோகம் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்றதுனால பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவாங்க. கிட்ட வந்து ஒட்டி கொள்ள பார்ப்பாங்க. பணம் இருந்தால் எல்லாமும் தானாக வரும் அப்படின்ற மாதிரி பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை நெருங்கி வந்து பணத்திற்காக ஆசைப்படுவாங்க, பணத்திற்காக பேசுவாங்க. அவங்களையெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சிருங்க. இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் யார் அப்படின்றதையும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படின்றதையும் புரிந்து கொள்வதற்கான அற்புத வாய்ப்பை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் அப்படின்றது 100% உறுதி. மிக மிக முக்கியமாக அது என்ன சாமி 2 பெரிய சம்பவங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் வழியில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் உங்களுடைய உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு பேச வேண்டியது, பழக வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா எப்படி பிரச்சனை வரும், எந்த வகையில் பிரச்சனை வரும்னு தெரியாது. நீங்கள் நல்லபடியாக பேச போய் கூட அதுவே பிரச்சனையில் முடிவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்து விடலாம். அதுவே பிரச்சனையை தானாக இழுத்து கொண்டு வந்து விடலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 2 நபர்கள், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு உதவி தான் செய்ய போவீங்க. ஆனால் அந்த உதவியே உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். உங்களுக்கு யார் மூலமாவது உதவி கிடைச்சது அப்படின்னா அந்த உதவியை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கி தள்ளிடாதீங்க. சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளால் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சை உங்களை மதிக்காமல் இருந்த பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மிக பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது. ஏளனமாக பேசியவர்கள், உங்களை எதிர்த்து பேசியவர்கள், துரோகத்தால் வீழ்த்த பார்த்தவர்கள், பொறாமையால் பொசுக்க நினைத்தவர்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு எதிராக இருந்த ஒட்டுமொத்த பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் போகின்றார்கள். எல்லா ராசிக்காரர்களை விடவும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிக பெரும் ராஜயோகம், அதிர்ஷ்ட யோகம் அடிக்கப் போகின்றது அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். இரவு நேர பயணங்களின் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள். இரவு நேர பயணங்களை இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவையான இரவு நேர பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க. தேவையற்ற பயணங்களால் நிச்சயமாக பிரச்சனை வரும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் உங்களுக்கு வரும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான்.
இறை வழிபாடு, அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழி கிடைக்கும், நல்லது நடக்கும். இனி உங்களுக்கு அதன் பிறகு நல்லதே நடக்கும்.